50 ஆண்டு கால வரலாற்றில் யாரை நான் உருவாக்கினேனே, யாரை இந்த இயக்கத்திலே கழகத்தின் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று கருதுகிற போது ஒரு சாதாரண உறுப்பினராக இருக்கக்கூட தகுதியில் என்று நீக்கப்பட்டவன் நான். ஆகவேதான் அந்த கருத்தை நான் சொல்லுகிறேன். ஒவ்வொருவருக்கும் என்ன மனநிலை இருக்கிறது என்பதற்காக நான் குறிப்பிடுகிற போது புரட்சி தலைவர் 3 முறை தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர். 72 இந்த இயக்கத்தை காணுகிற போது 75 பொதுக்குழு நடத்துவதற்கு என்னைத்தான் முழுமையாக அதை பயன்படுத்தினார்கள். நீ சரியான ஆள், அதை செய்து முடியுங்கள் என்று சொன்னார். முடித்தேன். புரட்சி தலைவர் பாராட்டுதலை பெற்றேன். அதற்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மாவோடு நான் பயணங்களை மேற்கொண்டேன். அவர் 5 முறை முதலமைச்சர். அவர் சொன்ன வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. எமையுமே தன் தலையின் மீது நகர்ந்து வந்து விழுகிறது என்றாலும் சறுக்காமல் விழுக்காமல் இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்தவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், நாளை அதைத்தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு, தூய்மையான ஒரு தலைமையை உருவாக்குவதற்கு, 2 இயக்கங்களை தூக்கி எறிந்து விட்டு புதிய இயக்கத்தை கொண்டு வருவதற்கு மனிதநேயமிக்க தலைவராக இருக்கிற, எல்லோராலும் என்னுடைய சகோதரன் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவரை ஆட்சி பீடத்தில் அமர்வுதான் என்னுடைய லட்சிய பயணமாக இருக்கிறது. எல்லோரும் சொன்னார்கள், நினைத்தார்கள். புரட்சி தலைவர் ஆட்சியை முதல் முறை கட்சியை கொண்டு வருகிற போது சொன்னார்கள், இது 100 நாட்கள் கூட இந்த கட்சி இருக்காதென்றார். ஆனால் அவர் உயிருள்ளவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் 10,000 மைலுக்கு அப்பாலே சிகிச்சை பெறுகிற போது மீண்டும் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், அதே நிலைதான் அம்மாவும் செய்து காட்டினார். அதே நிலை எதிர்காலத்தில் உருவாக போகிறது. எந்த சக்தியாலும் தமிழகத்திலே இவர் ஆட்சி பீடத்தில் அமர்வை தடுக்க இயலாது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால், மக்கள் சக்தி ஒன்றாக இணைந்திருக்கிறது. புதரச்சம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில், நம்முடைய மாநிலம் மட்டுமல்ல, கேரளாவை சென்றாலும் சொல்லுகிறார்கள், ஆந்திராவுக்கு சென்றாலும், கர்நாடகத்துக்கு சென்றாலும், வேறு மாநிலத்திற்கு சென்றாலும் கூட இவருடைய ஆற்றலையும் தொலைநோக்கு பார்வையும் எண்ணி பார்க்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய், ஒரு படத்திற்கு 250 கோடி ரூபாய். எனக்கு தேவையில்லை. மக்கள் சேவை செய்வதற்கு ஒரு ஆண்டிற்கு 500 கோடி ரூபாய் எனக்கு வந்தாலும் மக்கள் சேவை தான் எனக்கு முக்கிய மண்டலே என்று களத்தில் இறங்கி இருக்கிறார். இதை நான் சொல்வதற்கு காரணம், அவருடைய மனிதநேயம் எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.